வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒரு சாதாரண கல்லு மனித நாகரீகத்தோட வரலாற்றையே எப்படி தீர்மானிக்குது அப்படிங்கறத பத்தி தான் இந்த எக்ஸ்பிளைனர்ல விரிவா பார்க்க போறோம். ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வருவோம். இது சும்மா ரோட்ல கிடக்கிற கல்லு கிடையாது. ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளக்கூடிய அல்லது அழிக்கக்கூடிய ஒரு அபாரமான சக்தி இதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வீட்டு தோட்டத்துல இருக்கிற மண்ணுலயோ பாறைகள்லயோ ஏன் கடல் தண்டில கூட கலந்து கிடக்கிற ஒரு சாதாரண கூழாங்கல் மாதிரியான தாது பொருள் எப்படி ஒரு பெரிய நகரத்தையே மொத்தமா அழிக்கிற அளவுக்கு சக்தியை கொண்டிருக்க முடியும்? வெளியில பார்க்க ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியற இந்த ஒரு தாதுவோட முரண்பாடுதான் இன்னைக்கு உலக அரசியலையா ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு இருபக்க கத்தி இது. ஆரம்பத்துல, அதாவது பூமியில இருந்து எடுக்கும்போது இதுல ரொம்ப ரொம்ப குறைவான கதிரியக்கம் தான் இருக்கும். ஆனா இதோட உண்மையான தலையெழுத்து மனுஷங்களான நாம இதை எப்படி கையாள்றோம், எப்படி மாத்துறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் முழுமையா முடிவாகுது. சரி, முதல்ல இந்த சாதாரண பாறைய பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம். ஆனா பிரச்சனை அந்த பாறையில இல்ல, அதுக்குள்ள இருக்கிற ஐசோடோப்புகள்ல தாங்க இருக்கு. இப்போ நாம அந்த பாறையோட வெளி தோற்றத்தை பாக்குறத நிறுத்திட்டு கொஞ்சம் ஆழமா நுண்ணிய அணுக்களோட உலகத்துக்குள்ள போவோம். இயற்கையான யுரேனியம்ல 2 முக்கிய வகைகள் இருக்கு. ஒன்னு U-238, இன்னொன்னு U-235. ரெண்டும் வேதியியல் ரீதியா ஒண்ணுதான், ஆனா எடையில லேசான வித்தியாசம் இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அணுக்கரு பிளவு, அதாவது நியூக்ளியர் ஃபிஷன் பண்ற திறன் அந்த U-235 ஐசோடோப்புக்கு மட்டும்தான் இருக்கு. அது பிளக்கும் போதுதான் பிரம்மாண்டமான ஆற்றல் வெளியாகும். உலக நாடுகள் எல்லாமே மின்சாரம் தயாரிக்கவும் ஆயுதங்கள் உருவாக்கவும் துடிக்கிறது இந்த U-235 அப்படிங்கிற புதையலுக்காகத்தான். ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த புதையலை எடுக்கிறது அவ்ளோ ஈஸி கிடையாது. நீங்க ஒரு 1000 யுரேனியம் அணுக்களை எடுத்தீங்கன்னா அதுல வெறும் 7 அணுக்கள் மட்டும்தான் நமக்கு தேவையான அந்த U-235. ஆமாங்க, வெறும் 0.7% மட்டும்தான். மீதமுள்ள 99.3% U-238 அணுக்களால எந்த பிரயோஜனமும் இல்ல. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய வைக்கோல் போர்ல விழுந்த ஊசிய தேடுற மாதிரி ஒரு வேலை. இந்த 99.3% குப்பையிலிருந்து அந்த 1%க்கும் குறைவான பொருளை பிரிச்சு எடுக்கிறதுக்கே அது சாதாரண காரியமே கிடையாது. இதுக்கு ரொம்பவே கஷ்டமான பல கட்டங்களை தாண்டுற இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள் தேவைப்படும். உலகெங்கிலும் நடக்கிற இந்த மாபெரும் யுரேனியம் கேம் அப்படிங்கிறதே இதை பிரிச்சு எடுக்கிறதுக்கான ஒரு பெரிய போராட்டம்தான். சரி, இது எப்படித்தான் பிரிச்சு எடுக்கிறாங்க? அதுக்கு வாயுக்களும் சென்ட்ரிஃபியூஜ் எந்திரங்களும் தேவைப்படுது. பூமிக்கு அடியில இருக்கிற இருண்ட சுரங்கங்கள்ல தொடங்கி அதிநவீன லேப்களுக்கு போற ஒரு பிரம்மாண்டமான பயணம் இது. முதல்ல சுரங்கத்துல இருந்து தாதுகளை தோண்டி எடுத்து அதை நல்லா தூளாக்குவாங்க. அப்புறம் கந்தகாமிலம் போட்டு சுத்திகரிச்சு அதை எல்லோ கேக் அப்படின்னு சொல்ற ஒரு மஞ்சள் நிற பொடியா மாத்துவாங்க. ஆனா அதோட வேலை முடிஞ்சிராது. அந்த பொடியை லேசா சூடாக்கி யுரேனியம் ஹெக்ஸாஃப்ளூரைடு, அதாவது UF6 அப்படிங்கிற ஒரு வாயுவா மாத்துவாங்க. இந்த இடத்துல நடக்கிற இந்த மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி மாத்தின வாயுவ சென்ட்ரிஃபியூஜ் அப்படின்னு சொல்ற ஒரு இயந்திரத்துக்குள்ள அனுப்புவாங்க. இது நம்ம வீட்ல ஓடுற சாதாரண ஃபேன் மாதிரி கிடையாதுங்க. இது ஒரு இன்ஜினியரிங் அற்புதம். ஒலியோட வேகத்தை விட அதிவேகமா 1 செகண்டுக்கு 1000க்கும் அதிகமான முறை சுழலக்கூடியது. இயற்பியலோட உச்சக்கட்ட விதிகள் படிதான் இந்த இயந்திரம் வேலை செய்யுது. இந்த இயந்திரத்துக்குள்ள அப்படி என்னதான் நடக்குதுன்னு கேக்குறீங்களா? அந்த அதிவேக சுழற்சியால கனமா இருக்கிற U-238 அணுக்கள் எல்லாம் விளிம்ப நோக்கி, அதாவது வெளிப்பக்கமா தள்ளப்படுது. அதே சமயம் நமக்கு தேவையான கொஞ்சம் லேசான U-235 அணுக்கள் மைய பகுதியிலே தங்கிடுது. இங்கேருந்துதான் இந்த அரிய பொருள் ரொம்ப கவனமா சேகரிக்கப்படுது. ஆனா ஒரு நிமிஷம் கவனிங்க. ஒரே ஒரு சென்ட்ரிஃபியூஜ் இயந்திரத்தால ரொம்ப பெரிய மாற்றத்தெல்லாம் கொண்டு வர முடியாது. அதனாலதான் இன்ஜினியர்கள் கேஸ்கேட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்ன உருவாக்குறாங்க. ஆயிரக்கணக்கான இயந்திரங்களை குழாய்கள் மூலமா ஒன்னோட ஒன்னு இணைச்சு இந்த வாயுவை தொடர்ந்து சுழற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி திரும்ப பண்ணும்போதுதான் அந்த U-235ஓட செறிவூட்டல், அதாவது கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிக்கும். இப்படி அதிகரிக்கிற இந்த செறிவூட்டல் அளவுகோல் தான் இதுல அடுத்த மிக முக்கியமான கட்டம். இந்த அளவுகோலுங்கிறது சும்மா வெறும் எண்கள் கிடையாதுங்க. இதுதான் ஒட்டு மொத்த உலக அரசியலையே தீர்மானிக்கிற ஒரு மேப். இது ஒரு ரேடியோ டயல் மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. அந்த செறிவூட்டல் 3-5% இருக்கும்போது அதை மின்சாரம் தயாரிக்க பயன்படுத்துவாங்க. ஒரு சின்ன பென்சில் அழிப்பான் சைஸ்ல இருக்கிற ஒரு யுரேனியம் மாத்திரை 1 டன் நிலக்கரி தரக்கூடிய ஆற்றலை கொடுக்கும்னு சொன்னா நம்புவீங்களா? அதுவே அந்த டயல் 20% மாறினா அதை மருத்துவ ஆராய்ச்சிகளுக்கும் புற்றுநோய் சிகிச்சைக்கும் பயன்படுத்துவாங்க.
ஆனா அதே டயல் 90% தொற்றுச்சுன்னா அவ்வளோதான், அது ஒரு நகரத்தையே நிர்மூலமாக்கக்கூடிய ஆயுதத்தரமா மாறிடுது. இந்த டயல சுத்துறது தான் இப்போ உலக அரசியலோட மிகப்பெரிய திருப்பு முனையாவே இருக்கு. இந்த டயல அப்படியே திருப்புறது ஒரு நேரான ஈஸியான வழிமுறைன்னு நீங்க நினைச்சா அதுதான் ஒரு மிகப்பெரிய மாய. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒன்னும் சொல்றேன் கேளுங்க. இயற்கையா கிடைக்கிற 0.7% வெறும் 20% அடையறதுக்கு இந்த ஒட்டுமொத்த செறிவூட்டல் வேலையோட 75% உழைப்பும் நேரமும், அது மட்டும் இல்லாம அப்பரிமிதமான மின்சாரமும் தேவைப்படுது. சத்தியமா இதை நம்பவே முடியலல்ல. இதை இன்னும் சிம்பிளா சொல்றேன். 0.7 20% அடையறதுங்கிறது ஒரு பிரம்மாண்டமான செங்குத்தான மலையில ஏறுது மாதிரி. ஆனா ஒரு முறை நீங்க கஷ்டப்பட்டு அந்த 20% தொட்டுட்டீங்கன்னா, அங்கிருந்து 90% ஆயுதத்தரத்தை அடையறதுங்கிறது அந்த மலையோட மறுபக்கம் ரொம்ப வேகமா சரிஞ்சு இறங்குற மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா மாறிடும். அதனாலதான் ஒரு நாடு 20% தொட்ட உடனேயே ஒட்டுமொத்த உலக நாடுகளும் பதற்றமாக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நாம இந்த செறிவூட்டல் பயணத்தோட இறுதி முடிவுக்கு வந்துட்டோம். பல வருஷ உழைப்பு, ஆயிரக்கணக்கான இயந்திரங்கள், இது எல்லாத்துக்கும் அப்புறம் நமக்கு கிடைக்கிற அந்த இறுதிப் பொருள் 2 முற்றிலும் முரண்பட்ட உலகங்களுக்கு வழிகாட்டுது. நம்ம அமைதியான வழியில போக விரும்புனா அந்த பொருளை பீங்கான் மாத்திரைகளா மாத்தி அணு உலைகள் மூலமா லட்சக்கணக்கான வீடுகளுக்கு வெளிச்சம் தரக்கூடிய மின்சாரத்தை தயாரிக்கலாம். ஆனா அதுவே போற தேர்ந்தெடுத்தா அதே பொருள் ஒரு உலோகமா உருக்கப்பட்டு ஒரு சின்ன பந்து மாதிரியான கருவா மாறி ஒளிரும் நகரங்களையே இருள மூழ்கடிச்சிடும். இன்னைக்கு நாம நியூஸ்ல பாக்குற சர்வதேச ஒப்பந்தங்கள், பொருளாதார தடைகள், இது எல்லாமே இந்த ஒரு சின்ன டயல் சுழற்சிய சுத்திதான் இருக்கு. ஒரே தாது, ஒரே ப்ராசஸ், ஆனா நாம எடுக்கிற முடிவு தான் 2 வேற வேற உலகத்தை உருவாக்குது. உண்மையாவே இது நம்ம கையில இருக்கிற ஒரு மாபெரும் பொறுப்பு. கடைசியா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இதை நான் முடிக்கிறேன். இயற்கை நமக்கு அளவற்ற ஆற்றலை அள்ளி கொடுத்திருக்கு. ஆனா இந்த டயலை எந்த பக்கம் திருப்புவது அப்படிங்கறத மனித குலம் எப்படி தேர்வு செய்ய போகுது? அடுத்த முறை ஒரு சாதாரண கல்ல பார்க்கும்போது கண்டிப்பா இதை நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் ஒரு பிரபஞ்சத்தோட சக்தி ஒளிஞ்சிருக்கு. அந்த ஆற்றலை ஆக்கத்துக்கு பயன்படுத்த போறோமா இல்ல அழிவுக்கு பயன்படுத்த போறோமா அப்படிங்கிற நம்மளோட தேர்வுல தான் உலகத்தோட எதிர்காலமே அடங்கியிருக்கு.